நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் வேட்டையன் படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி திரையரங்குகளில் பேன் இந்தியா படமாக ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்திற்கான அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களில் ஈடுபட்டிருக்க லைக்கா நிறுவனம் அடுத்தடுத்து ப்ரொமோஷன்களை செஞ்சுட்டு வராங்க. இதன் முதல் கட்டமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தது. அனிருத் இசையில் இந்த பாடல் ரசிகர்களை உற்சாக கொண்டாட்டத்தில் திளைக்க வச்சிருந்தது. இந்த பாடலில் ரஜினிகாந்த் மற்றும் மஞ்சு வாரியர் ஜோடியின் கெமிஸ்ட்ரி மிக பெரும் அளவில் ரசிகர்களை கவர்ந்தது. இந்த பாடலில் அனிருத்தும் இணைந்து ஆட்டம் போட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டின் மிகச்சிறந்த பாடலாக இந்த பாடல் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வருது. ரஜினிகாந்தின் வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்கு. இதனையடுத்து படத்தோட ப்ரொமோஷன்களை லைக்கா நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடந்த 9ஆம் தேதி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி மிக பெரும் அளவில் ரசிகர்களை கவர்ந்தது. பல மில்லியன் கணக்கில் வியூஸ்களை அள்ளிட்டு வருது. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்க நிலையில் ஃபேன் பாயா ஜெயிலர் படத்தை தொடர்ந்து இந்த படத்திற்கும் மிகப்பெரிய அளவில் அனிருத் ரஜினி ரசிகர்களை கவரும் வகையில் இசையமைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதனை அடுத்து தற்போது வெளியாகியிருக்க மனசுலாயோ பாடல் ரசிகர்களை தொடர்ந்து வைப் செய்யப்பட்டு வருது. இந்நிலையில் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்திலுடைய ஷூட்டிங்கில் இணைந்திருக்க ரஜினிகாந்த் ஓணம் கொண்டாட்டத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் செலிப்ரேட் செய்த கூலி டீம் மனசுலாயோ பட பாடலை மீண்டும் ரீக்ரியேட் செஞ்சு ஆட்டம் போட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் உள்ளிட்ட படக்குழுவினர் இந்த ஆட்டத்தில் இணைந்த நிலையில் தங்களுடன் இணைந்து ஆட லோகேஷ் கனகராஜையும் ரஜினி கூப்பிடுவதா இந்த வீடியோவில் காணப்பட்டது. ஆனால் அவர் கூச்சத்துடன் ஆட மறுத்துட்டாரு. இந்நிலையில் ரஜினி அவருடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சமும் குறையாமல் ஒரிஜினல் பாடலை போலவே இந்த ரீக்ரியேஷன் பாடலிலும் சிறப்பாக காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. அவரது உற்சாகம் மற்றும் எனர்ஜி வழக்கம் போல ரசிகர்களையும் ரொம்பவே தொற்றி கொண்டிருக்கு. கூலி படத்தோட ஷூட்டிங் சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் அடுத்தடுத்து நடத்தப்பட்டு வருது. படத்தில் ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் இணைந்து ரஜினியோட நடிச்சிட்டு வராங்க. தங்க கடத்தலை மையமாக கொண்டு இந்த படம் உருவாக்கிட்டு வருது. படம் அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமாக உருவாக இருக்க நிலையில் இந்நிலையில் இந்த படத்தோட அடுத்தடுத்த அதிரடி ஆக்ஷன் காட்சிகளை லோகேஷ் கனகராஜ் எடுத்து வருவதா சொல்லப்படுது. கடந்த லியோ படத்தில் ரிலீஸ் தேதியை அறிவிச்சு விட்டு ஷூட்டிங்கை மேற்கொண்டதுனால தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்றும் சொல்லியிருந்தார் லோகேஷ் கனகராஜ். இந்த படத்தில் அது போன்று என்ற ரிஸ்கையும் நான் எடுக்காமல் ரிலாக்ஸாக படத்தை இயக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் கொண்டாடும் படமாக நான் உருவாக்குவேன். பேன் இந்தியா படமாக கண்டிப்பாக இந்த படம் சம்பவம் செய்யும் என லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. ரஜினியும் லோகேஷ் கனகராஜுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கிற கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ரஜினியோட ஆட்டம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.